சமையல். இன்னைக்கு ஒரு லஞ்ச் விளாண்டாங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் லஞ்சு. சாம்பார், ரசம், ஒரு பொரியல், கூட்டு, வறுவல், இந்த மாதிரி போயிட்டு பஜ்ஜி பாயசம் பண்ண போறேன். ஆஸ் யூஸ்வல் பண்றது தான், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விளாக் எடுக்கிறேங்க. அப்புறம் என்ன விசேஷம் இவ்வளவு பண்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்க. எங்க மாமனாருக்கு வந்து இன்னைக்கு திதி கொடுக்குறேங்க. எங்க வீட்டுல அவர் வந்து ஆட்டுக்கு போய் எல்லாமே பண்றதுக்காக வெளியில கிளம்பிட்டாங்க. வரதுக்குள்ள நான் வந்து சமையல் பண்ணணும். இப்பதான் நான் மார்க்கெட் போயிட்டு காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் வந்து நீர் பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் செய்யக்கூடாது. அதனால நான் இன்னைக்கு நீர் பூசணிக்காய் சாம்பார் தான். நான் ஒன்னொன்னும் நான் செய்யும் போது இப்ப நான் என்னென்ன செய்யறேன் அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கு செய்யற கடமையில இருந்து தவறக்கூடாது இல்லைங்களா? அதனால நாங்க வந்து எங்க மாமனார் இறந்ததுல இருந்து இப்ப 10 வருஷத்துக்கு மேல இந்த திதி நாள்ல வந்து நாங்க வீட்டுல வந்து அவருக்கு படைச்சு சாமி கும்பிட்டு இருக்கோங்க. இப்ப வந்து நான் என்னென்ன சமையல் எப்படி செய்யறேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க, பார்க்கலாம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கணுங்க. அடுப்படியை சுத்தமாக தொடச்சி வச்சுக்கணும். காயெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் சாம்பாருக்கு நீர் பூசணிக்காய் நறுக்கியிருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், சாம்பார் தூள், கடுகு, தாளிக்காய், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பரங்கிக்காய் ஒரு பொரியலுங்க. அப்புறம் கதம்ப பொரியல் ஒன்றுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். கதம்ப பொரியலுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் புடலங்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கெட்டியாக நறுக்கணும் கூட்டுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். தேங்காய் எல்லாத்துக்குமா சேர்த்து துருவி எடுத்து வச்சாச்சுங்க. சமையலுக்கு தேவையான எண்ணெயிலேருந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் மந்த்ரா எண்ணெயில் தான் பஜ்ஜி எல்லாமே போட போகிறேன். இந்த எண்ணெயில் தான் சமையலும் பண்ண போகிறேன். கூடவே நான் வந்து புடலங்காய் கூட்டுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ துவரம்பருப்பு வெந்திருக்குங்க சாம்பாருக்கு. பக்கத்து அடுப்புலேயே கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு கூட்டுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு காயை வதக்கிக்கலாங்க. நீர் பூசணிக்காயை கொஞ்சம் வதக்கிட்டு சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு. இதுலேயே நம்ம இப்போ சாம்பார் தூளும் சேர்த்தாச்சுங்க. சாம்பார் தூள் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். இதுலேயே புளி தண்ணி நம்ம விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சு நம்ம இதிலே சேர்த்துக்கணும். இது நல்லா கொதித்து வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பும் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா கரண்டியால் கடைஞ்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். இதுக்கடையில் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். நான் குக்கரில் வெயிட்டெல்லாம் போடலைங்க, சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். கதம்ப பொரியலுக்கு முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. திதி கொடுத்துட்டு கொண்டு வந்த அரிசியில் கொஞ்சம் சாதத்துக்கு நம்ம போட்டு தான் செய்யணுங்க. சிலரோட வழக்கம், ஒரு சிலர் வந்து வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க இந்த மாதிரி சமையலில். நாங்கள் வந்து இந்த மாதிரி சமையல்லாம் வெங்காயம் சேர்த்துப்போங்க. இப்போ எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சுங்க. இதுக்கடையில் நான் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. கொஞ்சம் புளி தண்ணி, தக்காளி, பொடி போட்ட ரசம் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளோட ரசமும் ரெடியாகி மல்லித்தலை தூவி இறக்கியாச்சுங்க. கமகமா ரசம் ரெடி. அடுத்ததான் நம்ம பரங்கிக்காய் பொரியல் தாளிச்சிடலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பரங்கிக்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அப்படியே உடையாமல் பெரட்டி விட்டு இறக்கணுங்க. இப்போ முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தண்ணிக்கும் காய்க்கும் சரியாக போகிற மாதிரி வேக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து தேங்காய் துருவியும் போட்டாச்சு. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் மட்டும் தாளித்தா போதுமானதுங்க. இந்த பொரியல் டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதே மாதிரி கரம் மசால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். நான் 3 சவுண்டு விட்டு வேக வச்சேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் வந்து நம்ம கடலெண்ணெய் விட்டுக்க போகிறோம். இந்த கடலெண்ணெய் எதுக்காக விடுறோம் அப்படின்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வறுக்கிறதுக்கு வருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்துடலாம். இப்போ நம்ம புடலங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு
புடலங்காயை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்ச புடலங்காயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதிலே வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் தேவையான அளவுக்கு வேக வச்சுருந்தேங்க. இப்போ அதை சேர்த்துட்டு மறுபடியும் காய் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு மூடி போட்டுட்டேங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி கதகதப்பாக இருக்கணும். அப்போ தான் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கிடுங்க. நம்மளோட கம புடலங்காய் கூட்டு தேங்காய் எண்ணெய் மணத்தோடு ரெடிங்க. இப்போ உருளைக்கிழங்கு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க பெசரி வச்சுது. இப்போ நம்ம வறுத்தரலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு தாளிச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மசாலோடு சேர்த்த இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அடுப்பை இந்த மாதிரி குறைச்சி போட்டுருங்க. இந்த ஓரத்துலையெல்லாம் பிடிச்சதுன்னா நல்லா வந்து சுரண்டி விட்டுருங்க. அந்த மசாலோட சேரும்போது நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி போட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. அடுத்ததாக பாயசத்துக்கு நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். சின்ன ஜவ்வரிசி சேர்த்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு சவுண்டு விட்டு இறக்கிக்க போகிறேங்க. நான் இன்றைக்கி 10:30 மேலே தான் சமையலே ஆரம்பித்தேங்க. இப்போ சாம்பார், ரசம், பொரியல், வறுவல், கூட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் நான் வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. அடுத்ததாக பாயசம் ரெடி பண்ணுங்க. இப்போ சேமியா நெய்யில் வறுத்து ரெடியாக இருக்குங்க. ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ சேமியா எல்லாம் இதில் சேர்த்தாச்சுங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் கூட நம்ம விட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்தாச்சுங்க சேமியா வெந்ததுக்கப்புறமா. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி பாயசம்லாம் செய்யும்போது அடுப்பை நிறுத்திட்டு தான் காய்ச்சி ஆறின பால் சேர்க்கணுங்க. இப்போ நம்மளோட ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடிங்க. உப்பு பருப்பு வைக்காம விட்டேங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு மஞ்சத்தூள் விட்டு சீரகம், பூண்டு நசுக்கி போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு ஒரு சவுண்டு விட்டாச்சுன்னா உப்பு பருப்பு ரெடிங்க. உப்பு பருப்பில் சீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காய் நல்லா நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து பஜ்ஜி மிக்ஸ் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணல. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வாழைக்காயை நனைச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தாங்க. நான் இப்போ கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெயில் போட்டால் தான் பஜ்ஜியெல்லாம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நனைச்சிட்டு எண்ணெய் கிட்ட கொண்டு போய் விடுங்க. அதுக்காக கையை சுட்டுக்காதீங்க. பார்த்து பக்குவமாக பஜ்ஜி எடுங்க. கொஞ்சம் மேலே மதங்கி வந்ததுக்கப்புறமா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா எழும்பி வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம வந்து அப்பளம் பொரிச்சிடலாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி டாட்ஸ் அப்பளம் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்களேன். இப்போ பாருங்கள், சமையல் எல்லாம் முடிஞ்சு அடுப்படியும் சுத்தமாகிடுச்சு. எங்கள் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டேபிளுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் அவரும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காருங்க. சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா வைக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும். அதே மாதிரி பாயசமும் அப்படி தாங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப வைக்கும்போதே நம்ம வந்து கெட்டியாக வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்சிருச்சுங்க. திதி சமையல் முடிஞ்சு இலையும் போட்டு எல்லாமே பரிமாறியாச்சுங்க. இதுக்கடையில் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டும் வந்தாச்சு. எங்கள் மாமனாருக்கு இந்த வருஷம் 13வது வருஷ திதி தாங்க நாங்கள் இன்றைக்கி படைச்சிருக்கோம். வருஷம் எங்கள் வீட்டில் அவர் வெளியூருக்கு போய் தாங்க திதி கொடுத்துட்டு வருவார். காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் போவார். இந்த வருஷமும் காசிக்கு டிக்கெட் போட்டிருந்தாரு, போக முடியல. அதனால் இங்கே பக்கத்துலேயே மோகனூர் ஆற்றுல போய் கொடுத்துட்டாருங்க. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் இந்த சாப்பாட்டை வீடியோவாகவும் எடுத்துட்டேங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்ச இந்த லஞ்சில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சாம்பார், ரசம், உப்பு பருப்பில் ஆரம்பித்து இது எல்லாமே பண்ணுறது தாங்க நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு எல்லாருமே இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விளாகையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, அடை மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.